கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் 4.1 ஆம்பிளிஃபையரில் இருக்குது அந்த போர்டை தான் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா 2 10 இன்ச் ஸ்பீக்கர் லோட் பண்ணுறதுக்காக 4 ஃபீட் ஸ்டீரியோ போர்டும், ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் லோட் பண்ணுறதுக்காக 4 ஃபீட் மோனோ போர்டும், அப்புறம் சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 ஃபீட் போர்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா 12 to 32 GR கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்புட் 12 வால்ட் கொடுத்து அவுட்புட் வால்டேஜ் செக் பண்ணி பார்த்தா சுத்தமாக வால்டேஜே வரல. ஆனால் கன்வெர்ட்டரில் ஓவர்லோட் ஆகி சுவிட்சிங் சவுண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டுச்சு. நான் அந்த 4 ஃபீட் போர்டு லைனெல்லாம் கலத்தி விட்டுட்டு தனியாக லைன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது கன்வெர்ட்டரில் அவுட்புட் வால்டேஜ் வந்துச்சு. அப்போ போர்டு தான் பயங்கரமாக ஷார்ட் ஆயிருக்கு. ஸோ இதை தான் இன்னைக்கு வந்து செக் பண்ணி நம்ம வந்து இந்த போர்டை வந்து ரிப்பேர் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் மோனோ போர்டு சப்புக்காக யூஸ் பண்ணது. ஸோ இதில் நான் ஆடியோ இன்புட் கொடுத்து செக் பண்ணி காணிக்கிறேன் பாருங்க. ஸோ இதில் ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாங் கொடுத்து ப்ளே பண்ணும்போது சுத்தமாக தெளிவாகவே பாடாது, கரண்ட் பாடிட்டு இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பியூசபிள் ரெஜிஸ்டர் மட்டும் போயிருந்துச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவேன்னா இப்போ வந்துட்டு சூப்பராக கிளாரிட்டியாக பாட்டு படிச்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்து ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ண 450 ஸ்டீரியோ போர்டு தான் பெரிய வேலையை காமிச்சு விட்டுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வால்டேஜுக்கு இடையில இன்னொரு வால்டேஜை பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணி விட்டுட்டு எப்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கருக்கு தான் அந்த வால்டேஜை தள்ளணும். இது என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஒரு வால்டேஜுக்கு இடையில இன்னொரு வால்டேஜை ஷார்ட் ஆக்கி விட்டுட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டரில் அவுட்புட் வால்டேஜ் காணிக்காமல் இருந்திருக்கு. ஸோ அந்த போர்டில் பாருங்கள் அந்த ஃபிட் மாட்டி இருக்க இடத்துக்கும் அந்த சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸ் இருந்த இடத்துக்கும் பாருங்கள் அந்த போர்டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பழுத்து போய் கலரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டை கலத்தும் போது அந்த ஹீட் சிங்குக்கும் அந்த ஃபிட்டு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு மைக்கா சீட் வச்சிருப்பாங்க. அது வந்து தெர்மல் கண்டக்டிவ் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 போர்டுலையுமே தெர்மல் கண்டக்டிவிட்டியே இல்லை, 2 போர்டுமே கொதிக்க ஓடி இருக்கு. ஸோ அந்த ஃபிட்டோட கலரே பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொதிக்க ஓடி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீட் சிங்கில் ஹோல்ஸ் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா பிசுரா இருந்து. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பிளேடை வச்சு க்ளீன் பண்ணிட்டு நம்ம வெளியே இருந்து ஆர்டர் போட்ட வாங்கினா மைக்கா சீட்டு அப்புறம் தெர்மல் பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டை வந்துட்டு இந்த ஹீட் சிங்கில் ஏற்றியாச்சு. ஸோ 2 போர்டையுமே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஆம்பிளிஃபையர் வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ்ல போடுறேன். ஸோ மறக்காம பார்க்க ரெடியா இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.